Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. இது முழுக்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். இதெல்லாம் சரி, ரசிகர்கள் தடியடி பண்றாங்க, உதப்படுறாங்க, அடிப்படுறாங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய மீடியாவை சந்திக்கணும். மீடியாவை சந்தித்து விஜய் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்பவும் பயத்தின் வெளிப்பாடாக யாருக்கோ பயந்துகிட்டு இல்ல யாருடைய மிரட்டலுக்கோ அடிபடிஞ்சு இந்த கட்சியை அவர் வந்து அறிவிச்சிருக்கு. அனுபவம் கற்றுக் கொடுத்து உங்க அப்பாவே பக்கத்தில் வச்சுக்கல நீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏத்தி விட்ட ஏணி எட்டி உதைகிறீங்களே, இதுதான் உங்க நன்றி கடனா? இவ்வளவு காலம் நீங்க ரசிகர் பட்டாளம் வச்சாருன்னு சொல்றீங்கல்ல, 1 கோடிக்கு மேல ரசிகர் வச்சிருக்காங்கல்ல, ஒரு சீனை கிரியேட் பண்றீங்கல்ல, அதுல ஒரு 4 பேர் உங்களுடைய ரசிகர், உங்க புகழை பரப்புவதற்கு ஒருத்த கூட இல்லையா? கடைசியில இந்த செய்தி தொடர்பாளர்னு அறிவிக்கும் போது நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஊடகத்துல போய் நான் விஜய் ரசிகர்னு பேசக்கூடிய ஆட்கள்ல புத்திசாலியா பேசுறாலாம் போடுவாங்கன்னு பார்த்தா பூரா தற்கூரியா போட்டு வச்சா அப்புறம் எங்க விளங்கும்? விஜய் அடுத்து ஒரு படம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப இந்த படம் போயிட்டு இருக்கு 68. கடைசி படம் வெற்றிமாறனோட நினைவாரானா நிச்சயமா இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அது சாத்தியப்படுமான. ஒரு பக்கம் வந்து வெற்றிமாறன் சொல்லிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கார்த்திக் சுப்புராஜன் சொல்லிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வேறு ஒருத்தரை சொல்றாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது இவருடைய இலக்கு அப்ப 69 மட்டும் தானா இல்ல 70ன்னு ஒண்ணு இருக்கா? சினிமா மூலமாக நீங்க அரசியல் களத்துல ஜெயிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வரலையா, ஜெயலலிதா வரலையான்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் அறிவில்லாதவர்கள் தான் அதை சொல்லுவாங்க. இப்ப விஷாலுக்கு வந்தோம்னா இப்ப விஜயோட லட்சணமே இன்னும் முடியல, இப்பதான் வந்திருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்ல போற கொள்கை என்னன்னு தெரியல. இப்ப வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா பாஜக பி டீம் சொல்றாங்க. அதற்கு இன்னும் அவர் வந்து பதில் சொல்லாம ஆமா நான் பி டீமுக்குள்ள இருக்கிற மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆதன் சின்மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கோடாங்க அண்ணா இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்பு. விஷால் அங்கிருந்து தொடங்கணுமா இல்ல விஜய் அவர்கிட்ட தொடங்கணுமான்ற ஒரு கேள்வி. நீ வந்து உன் சாய்ஸ்க்கு விட்டுறேன்பா. ஓகே, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நான் தொடங்கிறேன். ஓகே, பாண்டிச்சேரியில ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ரசிகர்கள் எல்லாம் சூழ்ந்த வண்ணமா இருக்காங்க. திடீர்னு போலீஸ் தடியடி நடத்துது. சர்க்கார் மெர்சல் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது ஆடியோ லான்ச்ல சொல்றாரு, ரசிகர்கள் மேலே கை வைக்காதீங்க, என் மேலே வைங்க அப்படின்ற மாதிரி. இங்கே அந்த மாதிரி எதுவுமே ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. இது புதுச்சேரினால விஜய் அவர்களுக்கு பார்வைக்கு போகலையா இல்லை அது பெருசாக பொருட்படுத்தலையா? ரசிகர்கள் மேலே தடியடி நடத்திருக்காங்க. என்ன இதாவது என்னன்னா, இது முழுக்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். இதெல்லாம் சரி, ரசிகர்கள் தடியடி பண்ணுறாங்க, உதப்படுறாங்க, அடிப்படுறாங்க. இப்போ நீங்கள் அந்த செல்ஃபி எடுக்கிற கலாச்சாரம் இருக்குல்ல, நான் என்ன கேட்க வரேன், நீங்கள் அரசியல் கட்சிக்கு வந்து உள்ளே வந்துடுறீங்க, இன்னும் நடிகராகவே இருக்கீங்களே. ஒரு மரியாதை தெரிந்த அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியாக உங்களை மாற்றிக்கிற எப்போ மாற்றிப்பீங்க? தலைவன் ஆகலையா? தலைவன்லாம் ஆகலைங்க என் பார்வையில். மற்றவங்க பார்வை எப்படின்னு எனக்கு தெரியாது. பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், விஜய் இன்னும் முழுமையான அரசியல்வாதியாக மாறல. இன்னும் செல்ஃபி அரசியல்வாதியாக, சோசியல் மீடியா அரசியல்வாதியாக தான் இருக்காரு. அதில் நடிகராக தான் இருக்காரு. இன்னும் அரசியல்வாதியெல்லாம் மாறல அவர். நான் அரசியல்வாதின்னு ஒத்துக்க மாட்டேன். ஸோ கட்சி பேரை வந்து எக்ஸில் அறிவிச்சிட்டாருன்னா உடனே அவர் அரசியல்வாதி ஆகிடுவாரா? அடிப்படையில் நீங்கள் மக்களை சந்திக்கணும், அதுக்கு கால நேரம் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம் உங்கள் பாணியிலேயே. அட்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய மீடியாவை சந்திக்கணும். மீடியாவை சந்தித்து விஜய் எத்தனை வருஷம் ஆச்சு? பல வருஷங்கள் இருக்கும். ஏன் சந்திக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா சந்தித்தால் மீடியா எழுப்புகிற கேள்விகளுக்கு எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், துணிச்சல் விஜய்க்கு இல்லை. சரி, நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுறேன். விஜய்க்கு துணிச்சல் இல்லாத ஒரு விஜய், பயப்படுறாரு. இப்பவும் பயத்தின் வெளிப்பாடாக யாருக்கோ பயந்துகிட்டு இல்ல யாருடைய மிரட்டலுக்கோ அடிபடிஞ்சு இந்த கட்சியை அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. அதுதான் நான் ஆரம்பத்திலும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். இது அவர் கரை சேருவாரா கரைஞ்சி போயிடுவாரான்றது வந்து அவருடைய செயல்பாடுகள் மூலமா தான் தெரியும். நமக்கு விஜய் இல்லை, யாரோன்னா வரட்டும். இப்போ இன்னைக்கு பாருங்க, வரிசையா எல்லா நடிகர்களும் நான் அரசியல் ஆசையிலோ வர்றேன்னு கிளம்பிறங்குறாங்க. வாங்க தாராளமா. அதுக்கு முன்னாடி என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க? இந்த மாநிலத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக உங்களை பங்களிப்பு என்னவா இருந்தது? என்னவா இருந்தது இது வரைக்கும்? ஒண்ணுமே இல்லையே. 13 மணி நேரம் நின்று நோட்டு புக் கொடுத்துட்டா உடனே முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட முடியுமா? இல்ல நான் பயங்கர அனுபவத்தை கத்துக்கிட்டேன். என்ன அனுபவத்தை கத்துக்கிட்டீங்க? அனுபவம் கற்றுக் கொடுத்து உங்க அப்பாவே பக்கத்தில் வச்சுக்கல நீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏத்தி விட்ட ஏணி எட்டி உதைகிறீங்களே, இதுதான் உங்க நன்றி கடனா? இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள். இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்துல விஜய் கண்டிப்பா இருக்கணும். விஜய் நினைச்ச உடனே நான் முதல்வர் நாற்காலியில் வந்து உட்கார போறேன், மக்களுக்கு நல்லது போனா 26 எனக்கான தேர்தல்னா, ஏற்கனவே ஒருத்தர் துண்டு போட்டுக்கிட்டு இருக்காருங்க நம்ம நண்பர் சரத்குமார். நான் தான் முதல்வர் நாற்காலியில் உட்கார போற அடுத்த சிஎம் நான் தான், எனக்கு தான் அந்த வாய்ப்புன்றாரு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, நான் என்கிட்ட வாய்ப்பு கொடுங்க, ஒரே நாளில் நான் வந்து பச்சை மட்டை அடிச்சு மாற்றி விடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சீமான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ முதல்வர்களுக்காக அந்த முதல்வர் பதவிக்கு அடிச்சுக்கிற திரையுலகத்தை சேர்ந்த பல பேரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் கடல்ல கரைக்கப்பட்ட பெருங்காயமாக தான் சுற்றிட்டு திரிகிறாங்க. இப்போ அவர் புதிய வரவாக இவர் வரார். இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரண பிரச்சனைக்காக விஜய் என்ன பேசிட்டாரு?
ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அட்ராசிட்டி 10 வருஷமா விலைவாசி ஏறி போய் பயங்கர கொடுமையா இருக்கு. சிலிண்டர் விலை அவங்க பதவிக்கு வரும்போது, மோடி அவர்கள் பதவிக்கு வரும்போது 350 ரூபாய் இருந்தது சிலிண்டர் விலை. இன்னைக்கு எவ்வளவு சிலிண்டர் விலை? 1200 ரூபாய் தாண்டிடுச்சு. விஜய் இதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரா? இது வரைக்கும் பேசவே இல்லை. நான் அனிதாவுக்கு போய் பேசினேன், ஜல்லிக்கட்டுக்கு போய் பேசினேன், நான் வந்து அதுக்கு பேசினேன், இது அதெல்லாம் வந்து எடுபடாதுங்க. மக்களுடைய பிரச்சனைக்காக நீங்க என்ன, நான் வந்து உங்களை வந்து சிறைக்கு போய் நீங்க அரசியல் கத்துக்கிட்டு வான்னு சொல்லவே இல்லை. அது மாறிடுச்சு, கால சூழலுக்கார மாறிடுச்சு. நீங்க கள அரசியல்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கள அரசியலுக்குள்ள விஜய் என்ன பங்களிப்பு இருக்கு? முதலமைச்சர் நாற்காலிக்குன்னா ஒன்மேன் ஷோல பண்ண முடியாது. அப்போ உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கணும். இந்த உங்க சுத்தி இருக்கிற கூட்டம் யார? இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இந்த கட்சியில இன்னாரெல்லாம் இருக்காங்க, யாராவது ஒரு 4 பேர் சொல்லுங்க. 4 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது. ஒருத்தரை தெரியும், புசி ஆனந்த். அவர் சமீப காலமா கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா ஒத்தத்தெரு எம்எல்ஏ. எப்படி ஒத்த ஓட்டு பாஜக நம்ம சொல்லிட்டு இருப்பாங்களா, அது மாதிரி ஒத்தத்தெரு எம்எல்ஏ. அவரோட புசி தெருன்னு ஒன்று பாண்டிச்சேரியில் இருக்கு. அந்த ஒரு தெருவுக்கான ஒரு எம்எல்ஏ தான் அவர். நான் வந்து விளையாட்டுக்கு இல்லை, ஜோக் சொல்ல, நிஜமே அதுதான். புரியுது. அவர் ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்காரு, அடுத்த 2 முறை தோல்வியை தழுவிருக்காரு. அவர் தான் இப்ப உங்களுக்கு ஆலோசகராக இருக்காரு. அவரை ஓரளவுக்கு இப்ப எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? அடுத்து வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சு, எனக்கெல்லாம் அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேலாம் விஜயனுடைய ஆட்கள் யாரையும் எனக்கு தெரியாது. ஈசிஆர் சரவணன் ஒருத்தர் இருக்கு. ஆமா, இந்த 2 பேரை தவிர விஜயில் சுத்தி இருக்கிற நபர்கள் குறித்து ஒருத்தரையுமே தெரியாது. அப்ப அடிப்படையிலேயே நீங்க யாருமே தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, நான் வந்து முதல்வர், நான் நேரம் வந்தோடனே எல்லாரும் முதல்வர்கள் வரீங்களே, அப்ப கீழே வந்து அடிமட்டத்தில் இருந்து போயிட்டு இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க அமெரிக்க மாப்பிள்ள அப்படிலாம் பண்ண மாட்டேங்க, டைரக்டா அப்படியே ஹீரோ தான். இது என்ன பாரு, சர்க்கார் படம் ஷூட்டிங்காங்க இது. சர்க்கார் படத்துல நீங்க வந்து சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தினால நீங்க முதல்வர் நாற்காலில் உட்காந்துற மாதிரி காட்டுவாங்க. வாக்கு உரிமையை நீங்க போராடி பெறுவது மாதிரி காட்டுவீங்க. வாக்குரிமையில இங்க பிரச்சனை இருக்க, இவிஎம்ஏ பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, குற்றச்சாட்டை ஓடிட்டு இருக்குல்ல. அப்ப அதை எதிர்த்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னும் சொல்ல போனா சர்க்கார் கதை மீது இந்த கதை இன்னொருத்தரோட கதைன்னு சொல்லி ஒரு புகார் வந்தது. கடைசியில பெரும் சர்ச்சை உருவாச்சு. ஆனால் பாக்கியராஜ் அவர்கள் ஆமா அந்த கதையும் இந்த கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அந்த நாட்டு ஒன்னாதான் இருக்குன்னு ஒரு 4 பக்கம் 6 பக்கம் அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கை கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு வழக்காக போது, அது ஆவணமா தாக்கல் பண்ணப்படுது. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, அந்த சம்பவத்துல நானும் என்னுடைய நண்பர் ஒற்றன் துறை 2 பேருமே சேர்ந்து ஒரு இது மாதிரி ஒரு இன்டர்வியூ யாரை எடுத்தோம்னா நம்ம பாக்கியராஜ் அவர்கள் எடுத்தோம். ஓகே. அப்பெல்லாம் என்னோட கார்ல உட்காந்து நாங்க பேசுவோம். அப்ப எனக்கு பக்கத்துல அவர் உட்காந்து கார்ல உட்காந்து 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசுறதுக்காக ஒரு டைம் கேட்டோம். 43 நிமிஷம் பேசினாரு. அந்த 43 நிமிஷம் வீடியோ அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணப்பட்டு நீதிமன்றத்தில் ஆதாரமாக ஆவணமாக தாக்கல் செய்யப்பட்டது. ஏன்னா அதுல இந்த கதை எப்படி அவர் எடுத்தாரு, எப்படி அது வந்து ஒத்து போகுது, எங்கிருந்து இந்த கதை இதோட அந்த தழுவல் மாதிரி தெரியுது, இந்த நாட்டு எப்படி இதுவும் அதுவும் ஒன்னா போகுது, எப்படி சர்க்காரும் செங்கோல் கதையும் ஒன்னா இருக்கு அப்படின்னு புட்டு அவர் வச்சிருப்பார். இந்த விளக்கங்கள் வந்து அவனுக்கு சாதகமா அமைச்சு. இந்த சர்க்கார் கதைக்கு ஏன் சொல்றேன்னா, இந்த சர்க்கார்ல தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சோசியல் மீடியா தாக்கத்தினால ஒரு ஆட்சியே மாற்ற முடியும், நல்லவர்களையெல்லாம் நான் கூட்டி சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போயிருப்பீங்க. அந்த கதையே அடுத்தவங்க கதைன்னு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அதே அடிப்படையில் சோசியல் மீடியால தான் கட்சி அவர் வந்து தொடங்கி இருக்காரு. இப்ப அறிவிப்பு அதில் தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மக்களை சந்தித்து அவர் வந்து ஒரு மீட்டிங் பொதுக்கூட்டம் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. சரி, அது கால நேரம் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். இதுவரை மீடியாவே சந்திக்கலையே, அப்ப மீடியாவை சந்திக்க பயப்படுறீங்களா? இந்த அடிப்படையில் இந்த கேள்வி வருமா வராதா? இதை விட பெரிய கொடூரம், இந்த கட்சி தொடர்பான செய்திகளை சொல்வதற்கு செய்தி தொடர்பாளர்கள்னு சொல்லி ஏதோ ஒரு கூட்டம் வந்து போட்டதா ஒரு தகவல் எல்லாம் வெளியில வருது. அதுலயே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அதுல ஒருத்தர் மீது ஏற்கனவே வழக்கு இருக்கு. அந்த வழக்குக்கு வந்து கையில காலில் விழுந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் கொடுத்து தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி அந்த பெண் பத்திரிகையாளர் புகார் கொடுக்குறாங்க, அவதூறு பரப்பிட்டாருன்னு. ஆமா அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டு சிறைக்கு போக வேண்டியவரை அவங்க குடும்பத்தார் போய் கெஞ்சி அந்த பெண் பத்திரிகையாளர்கிட்ட, எனக்கு ஒரே பையன், இவனை ஜெயிலுக்கு அமிச்சிட்டா வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் கெஞ்சின பிறகு வழக்கை அந்த அம்மா வாபஸ் வாங்குறாங்க. அப்புறம் அதே நபர் சோசியல் மீடியா முழுக்க ஆபாச வீடியோக்கள் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா இவர் தான் வந்து உங்களுக்கு செய்தி தொடர்பாளர். இது ஆபாச வீடியோ, பெண்கள் அரைகுறை ஆடையில டான்ஸ் ஆடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளு உங்களுக்கு செய்தி தொடர்பாளர். ஒரு செய்தி தொடர்பாளர் செலக்ட் பண்ணது கூட உங்களுக்கு வந்து அருகதை கிடையாதா? ஒரு அடிப்படையில் அறிவு வேணாமா? இன்னொருத்தர் வந்து நேத்து வரைக்கும் மோடி தான் பிரதமர், அண்ணாமலை தான் அடுத்த தமிழ்நாட்டின் முதல்வர்னு பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து திடீர்னு பார்த்தா இவ்வளவு காலம் பேசிட்டு இருந்தார், எல்லா ஊடகத்திலையும் பேசினாரு. அவரு அடுத்த நாள் ஒன் ஃபைன் மார்னிங் பாத்தீங்கன்னா இவருடைய கட்சி, என்ன கட்சி அது, தமிழக வெற்றி கழகம். யோசிக்கிறீங்க பாருங்க, இந்த மாதிரி தான் நானே டபக்குன்னு ஆயிடுது, நமக்கு நம்ம மண்டையில ஏற மாட்டேங்குது. அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர்ன்றாங்க.
அவர் நேத்து வரைக்கும் அண்ணாமலை வாழ்கன்னு இப்ப உங்களுக்கு எப்படி ஒரு விஜய் வாழ்கன்னு சொல்லுவாரு? எப்படி உங்களை முதல்வர்னு அவர் சொல்லுவாரு? நேத்து வரைக்கும் அங்க சொன்னாரு. ஏற்கனவே பாஜகவுடைய பி டீமா இருக்கீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப அங்க பேசினவர் புகழ்ந்தவர் உங்களுக்கு எப்படி வேலை செய்வாரு? இது ரெண்டாவது ஆளு. மூணாவது ஆளு திருமாவளவன் குறித்து உயர்த்தி பிடிச்சவர் லயோலா மணின்னு சொல்லிட்டு. அவர் திடீர்னு பார்த்தா பயங்கரமா இன்னும் எல்லா ஊடகத்திலையும் அப்படியே அறிவியலையே அவர் கரைச்சி குடிச்சு அரசியலே தானே வந்து புதுசா உருவாக்குன மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிட்டு திரிகிறாரு. இவர் இப்ப திடீர்னு விஜய்க்கு வந்து ஃபேவரா பேசிட்டு இருக்காரு. அப்ப அடிப்படையில ஒரு செய்தி தொடர்பு உங்களுடைய கொள்கைகளை உங்களை பத்தி வெளியில பொது வெளியே பேசுவதற்கு இவ்வளவு காலம் நீங்க ரசிகர் பட்டாளம் வச்சாருன்னு சொல்றீங்கல்ல, 1 கோடிக்கு மேல ரசிகர் வச்சிருக்காங்கல்ல, ஒரு சீனை கிரியேட் பண்றீங்கல்ல, அதுல ஒரு 4 பேர் உங்களுடைய ரசிகர் உங்க புகழை பரப்புவதற்கு ஒருத்தம் கூட இல்லையா? இப்பதான் ஒரு தம்பியை பத்தி நான் சொல்லணும்னு தோணுது எனக்கு. என்னன்னா நான் இதே மாதிரி ஒரு ஊடகத்துல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போய் ஒரு செய்தி அதை ஒரு பெரிய ஒரு டிபேட்டுக்காக போய் உட்கார்ந்துருக்கேன். அப்ப எங்களோட சேர்ந்து விஜய் ரசிகர்னு ஒருத்தர் வந்து பேச வராரு. அவர் பேச வந்தவர் வந்து ஏதோ பேசுறாரு. நாங்க பதில் சொல்றதுக்கு அவரால் பதிலே சொல்ல முடியல. தப்பு தப்பா பேசுறாரு. அதாவது நீங்க எப்படி தெரியுமா, உங்களுக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதிலை விட்டுட்டு எதிர் கேள்வி சம்பந்தமே இல்லாம இன்னொரு கேள்வி கேட்பாங்க பாருங்க. இது பாஜகவுக்கு கை வந்த கலை. அதே வேலையை அந்த தம்பி செஞ்சுட்டு இருந்தான். யாரா இவன் அப்படின்னு பார்த்தா பயங்கர தற்குறியா பேசிட்டு இருந்தான். சரி இப்படிதான் இருப்பாங்க ரசிகர்கள்லாம் அப்படின்னு சொல்லி நான் உட்பட எல்லாரும் அப்படிதான் நினைச்சோம். ஆனால் அங்கேயும் புத்திசாலி ரசிகர்கள் இருக்காங்கன்னா அப்புறம் இன்னொரு டிபேட்ல போய் உட்காரும்போது தான் தெரியுது. அங்க ஒரு இதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு சேனல்ல பேசுறோம். அங்க ஒரு விஜய் ரசிகர் ஒருத்தர் வராரு. நாங்க ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அறிவுபூர்வமா படிச்சு எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் வந்தாலும் ரொம்ப ஆக்கப்பூர்வமான பதில ரொம்ப அழகா என்ன சொல்லணுமோ அதை மட்டும் எடுத்து சொல்லக்கூடிய அந்த தம்பி பேர் ரமேஷ் நினைக்கிறேன். நான் மேபி இருக்கும், கரெக்டா இருக்கும்னா ரமேஷ் நினைக்கிறேன். ஆமா, அவ்வளவு அழகா சொன்னான். நான் கூட நினைச்சேன் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமா புத்திசாலி பசங்க எல்லாம் வச்சிருக்காங்க பொழுது விஜய் அந்த ரசிகர் கூட்டத்துல பரவாயில்ல, நிச்சயமா அது ஏதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்தாருன்னா இவனுக்குலாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் தான் நினைச்சேன். கடைசியில இந்த செய்தி தொடர்பாளர்னு அறிவிக்கும் போது நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஊடகத்துல போய் நான் விஜய் ரசிகர்னு பேசக்கூடிய ஆட்கள்ல புத்திசாலியா பேசுறாள்லாம் போடுவாங்கன்னு பார்த்தா பூரா தற்கூரியா போட்டு வச்சா அப்புறம் எங்க விளங்கும் சார்? பெண்கள் ஆபாசமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், டவலை கழட்டி காட்டலாமான்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் சார். அவன் விஜய்க்கு வந்து செய்தி தொடர்பாளரான், ராம்குமார்னு ஒரு ஆள். ஓகே, எவ்வளவு தற்கூரித்தனமா இருக்கு பாருங்களேன். அந்த அடிப்படையில் இவர்களை தேர்வு செய்வதற்கு கூட உங்ககிட்ட பலம் இல்லை. அப்ப இவங்கள உங்ககிட்ட யார் கொண்டாந்து விட்டது? யார் உங்களுக்கு சொன்னது? புஷி ஆனந்த் அப்ப இவங்க தேர்வு பண்ணதுல குழப்பறாரா? ஏற்கனவே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, காசு இருக்கிறவங்களுக்கு தான் பதவி. ஓகே, அந்த மக்கள் மன்றத்துல ஒன்று வச்சிருந்தாங்கல்ல மக்கள் இயக்கம், இதுல ஏற்கனவே துட்டு இருந்தாதான் உங்களுக்கு பதவி, இல்லைன்னா கிடையாது. அவர் வந்து பாண்டிச்சேரி முதல்வர் கனவுல மிதந்துட்டு இருக்காரு. யாரு? புஷி ஆனந்த். தமிழ்நாட்டின் முதல்வர் நீங்க தான் விஜய் உசுப்பேத்திட்டு பாண்டிச்சேரிக்கு நம்ம முதல்வர் ஆயிடலாம்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. ஏன்னா அரசியல்ன்றது ஏதோ முதல்வர் நாற்கால ஏதோ வீட்டுல கார் ஏறினவனே இறங்கி வந்து அடுத்தது ஆபீஸ்குள்ள வந்து கதவு திறந்து உட்கார்ற மாதிரி சினிமாலோனா இருக்கலாம். ஒரு செட்டு போட்டுக்கலாம், சிஎம்முக்குன்னு ஒரு கதை வச்சுக்கலாம், நான் தான் சிஎம்னு சொல்லிக்கலாம். அரசியல் அப்படி கிடையாது. அவங்க தமிழ்நாடு அரசியல் குறித்து அவ்வளோ சீப்பா கேவலமாலாம் இடம் போட்டாங்கன்னா அவங்கள இந்த தமிழ்நாடு அரசியல் ஓட ஓட விரட்டி அடிக்கும். அந்த புதுச்சேரியில் நடந்த விஷயம் அதுவும் விஜய் பார்வைக்கு போயிருக்கீங்களா? இல்ல போகல, போயிருந்தாலும் அவர் அதை பெருசா பொருட்படுத்த மாட்டார். ஏன்னா அது புதுச்சேரினாலயா? தமிழ்நாட்டில் நடந்திருந்தா இது அது எப்படி என்னன்னா இது சம்பவம் இந்த நேரம் இங்கு நடந்திருந்தா நெய்வேலியிலயோ இல்லைன்னா வந்து விழுப்புரத்திலயோ இல்ல இங்க இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல நடந்திருந்தா உடனடியாக அவர் பண்ணலனா கூட அவரை சுத்தி இருக்கோ ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பாண்டிச்சேரியில தடியடி பண்ணா கூட பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா பாண்டிச்சேரி அரசாங்கம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? பாஜக கட்டுப்பாட்டுல இருக்கு. ரங்கசாமி முதல்வர். ஏற்கனவே ரங்கசாமிக்கும் விஜய்க்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. விஜய் ரங்கசாமி தேடி வரார், ரங்கசாமியை விஜய் தேடி போறார், புஷி ஆனந்த் இடையில நிக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த அடிப்படையில அவங்க போலீஸ் என்ன அட்ராசிட்டி பண்ணாலும் அந்த ரசிகன் அடிபட்டு செத்தா கூட இவர் அதை பெருசுப்படுத்த மாட்டார். அப்படிதான் தோணுது. இப்ப நீங்க உடனே ரியாக்ட் பண்ணிருக்க வேணாமா சார்? நீங்க அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டேன்னு போது எல்லாத்துக்கும் எதிர்வினை ஆட்டணுங்க. நீங்க இருப்பை தக்க வச்சுக்கணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களை வந்து தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. எதுக்கு நான் அந்த செல்ஃபி டெய்லியும் வந்து ரசிகர்களை சந்திச்சு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுதும் கூட 2-3 புகைப்படம் நாங்கள் பார்த்துருந்தோம். என்ன காரணம்? நான் இருக்கேன் இல்லை என் பின்னாடி தோழர்கள் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த விசிலிச்சாங்க குஞ்சுகளை காமிச்சு ஒன்றும் தேராதுங்க. நீங்க வந்து ரசிகர்களை நான் குறைச்சி மதிப்பிடலை. நல்ல புத்திசாலி அறிவியல் பூர்வமான அறிவார்ந்த ரசிகர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா ஒரு கூட்டம் வந்து இந்த கத்துறாங்க இல்லையா, தலைவான்னு கத்துறாங்கல்ல, மாலையெல்லாம் தூக்கி போடுறாங்கல்ல, இது என்ன நடக்கும்னா இந்த கூட்டம் கத்துக்கிற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமானா மாறவே மாறாது. ஓகே, கூட்டம் ஓட்டா மாறிச்சுன்னா ஜெயலலிதா ஒரு தேர்தலையும் தோத்துருக்க மாட்டாங்க, கருணாநிதி ஒரு தேர்தலையும் தோத்துருக்க மாட்டாரு. அப்படி கூட்டம் வரும். ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க?
நீங்க வந்து நம்ம அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ கூடாது கூட்டமா? தொடர்ந்து அவங்க வந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்கன்னு அப்படின்னு நம்ம ஒரு கதை சொல்லுவோம். அவங்களுக்கு ஆண்மை திறன் இருந்தா ஓட்டு சீட்டெல்லாம் ஓரமா வச்சு, இது நம்ம மிஷின் இவிஎம் எல்லாம் ஓரமா வச்சுட்டு ஓட்டு சீட்டில் வர சொல்லுங்க, டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. கூட்டம் ஓட்டா மாறாது. இதுக்கு காரணம்னா வேடிக்கை பார்க்க வர்ற எல்லாரும் அப்படித்தான். இப்ப உதாரணத்துக்கு நம்ம தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்தோடைய மறைவுங்க, அந்த மரணம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஸோ அங்க வந்த லட்சக்கணக்கான மக்கள் அவ்வளவு திரளா வந்தாங்க. அவங்க எந்த கட்சியில இருந்து இருக்காங்க? எல்லாம் வந்து விஜயகாந்த் கட்சியா? கிடையாது. நான் பார்த்த வகையில பாத்தீங்கன்னா எல்லா கட்சியில இருந்த தொண்டர்களும் தோழர்களும் அங்க வந்தாங்க. என்ன காரணம்னா விஜயகாந்த் என்கிற ஒரு நல்ல மனிதன், ஐயோ நல்ல மனுஷனாச்சே, இருக்கும்போது நிறைய உதவி செஞ்சாரு, நல்ல மனுஷன், செத்து போயிட்டாரு, கடைசியில ஒரு இறுதி அஞ்சலி செலுத்தலாம்னு சொல்லி வந்தவங்க. இவங்க எல்லாம் தேமுதிக ஓட்டு போடுவாங்களா? அந்த அம்மையார் அதை ஓட்டா மாத்தலாமான்னு என்கிட்ட 15 லட்சம் பேர் இருக்காங்க, உளவுத்துறை எனக்கு ரிப்போர்ட் சொல்லிச்சு. நீ என்ன பெரிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க, உளவுத்துறை உங்ககிட்ட வந்து எப்படி சொல்லும்? அடிப்படையிலே பொய். அப்ப 15 லட்சம் பேர் என்கிட்ட இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எங்ககிட்ட இவ்வளவு வாக்கு இருக்கு, இப்போ எங்களுக்கு நாங்க கேட்கற தொகுதி இங்க தரணும்ன்ற ஏதோ ஒரு அழுத்தம் அவங்களுக்கு அது அன்னைக்கே ஆரம்பிச்சாங்க அவங்க வேலையை. அதனால இந்த கூட்டம் நீங்க சொல்ற செல்பி கலாச்சாரம் என்னங்க, நான் இருப்பை தக்க வச்சுக்கிறாருங்க. தான் இருக்கேன் எனக்கு பின்னாடி பாத்தீங்களான்னு கூட்டத்தை காமிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. இது எதுவுமே அவர் அரசியலுக்கு உதவாது. ஓகே, வெற்றிமாறன் விஜய் கூட்டணி உறுதியா இல்ல உறுதிப்படுத்தப்படுமா இல்ல உறுதி ஆகவே ஆகாது? சந்தேகம். ஏன்னா கடைசி படம் மாரி செல்வராஜோட எப்படி உதயநிதி பயணிச்சாரோ அந்த மாதிரி வெற்றிமாறனோட பயணிச்சுட்டு தன்னோட சினிமால இருந்து விலகலான்னு முடிவு பண்ணிருக்கல வாய்ப்புகள் இருக்கா? இல்ல ஏற்கனவே வெற்றிமாறனை நான் சந்திக்கும் போது நாங்க எங்களுடைய அமைப்பின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அப்பா வெற்றிமாறன் தான் அழைச்சிருந்தோம். அவர் வந்திருந்தார், சிறப்பு விருந்தினர். மேடையில் நான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் தான் வெற்றிமாறன். நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நிறைய இந்த விஷயங்கள் சொன்னார். நான் வந்து விஜய்க்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன், விஜய்க்கு சில கமிட்மெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வருவார், நானும் எனக்கும் பல கமிட்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் சேரும்போது விஜயோட கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவேன், அது நிச்சயமா பொலிட்டிக்கல் படமாக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அப்பவே சொல்லியிருந்தார். எப்போ இவர் அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல, நாங்கள் அந்த நிகழ்ச்சி வந்து இன்சூரன்ஸ் கார்டு எல்லாம் எங்கள் உறுப்பினர்கள் தருவதற்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். அதற்காக அவரை வர வச்சிருந்தோம். நான் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி, 8-9 மாதத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன். அந்த காலகட்டத்திலேயே அவர் ஒரு கதை சொல்லியிருக்கேன். அந்த கதை வந்து அவர் நிறைய மாற்றங்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இன்னும் பண்ணலை, நான் பண்ண வேண்டி இருக்கு. நான் எனக்கான கமிட்மெண்ட், இப்போ அவர் விடுதலை 2ல இருக்காரு, அப்புறம் திருப்பி அடுத்த வேலைகள் இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு டைம் இருக்கு. இப்போ விஜய் அடுத்து ஒரு படம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த படம் போயிட்டு இருக்கு 68. ஸோ கடைசி படம் வெற்றிமாறனோட நினைவாரானா நிச்சயமா இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அது சாத்தியப்படுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து வெற்றிமாறன் சொல்லிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கார்த்திக் சுப்புராஜன் சொல்லிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வேறு ஒருத்தரை சொல்றாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது இவருடைய இலக்கு அப்ப 69 மட்டும்தானா இல்லை 70ன்னு ஒன்று இருக்கா? அப்படி ஒரு கேள்வி வந்துடும். இப்போ ஊடகத்துல நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்ல 70 இருக்கு, அவருக்கு 70 முடிச்சுட்டு தான் அவர் வந்து அரசியலுக்குள்ளே வருவாரு அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றாங்க, இல்ல அவர் சினிமா தான், இதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் அது இந்த அறிவிப்பு அப்படியே அறிவிப்பாவே இருக்கும், பெருசாலாம் இதுல ஒன்றும் பெருசா அவர் வந்து வர முடியாது, வரவும் மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அரசியலே அறிவிப்போடு நின்றோம், பெருசா வரமாட்டார். இப்ப நீங்க நம்புறீங்களா? அவர் செயல்பாடுகள் அது குறித்து இப்ப நீங்க நம்புறீங்களா? எஸ் நோ நீங்க சொல்ல முடியாத இடத்துல இருக்கீங்க. ஆமா, ஆனா பட் நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் அரசியலுக்கு வர்றது வந்து யாருமே குறைய சொல்லல, தாராளமா வரலாம். ஆனால் அதற்கான ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடிப்படையில் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதுக்கு தான் வெற்றிமாறனோட பயணிக்கிறோம். அது சினிமாங்க. சினிமா மூலமாக நீங்க அரசியல் களத்துல ஜெயிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வரலையா ஜெயலலிதா வரலையான்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் அறிவில்லாதவர்கள் தான் அதை சொல்லுவாங்க. அடிப்படையில் அறிவு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் வெறும் சினிமாவில் மட்டுமே நடிச்சு வந்துடல, அவர் ஏற்கனவே ஒரு திராவிட கட்சியில இருந்தாரு, காங்கிரஸ்ல இருந்தாரு, திக புரிஞ்சுக்கிட்டாரு, பெரியார் கொள்கையில பேசினாரு, அண்ணா கொள்கையில பேசினார். அவர் படங்கள் முழுக்க அண்ணா கொள்கையில் இருக்கும். திமுகவுடைய திராவிட சித்தாந்தம் எல்லா படங்கள்லயும் இருக்கும். கரவெட்டி கட்டிட்டு தான் நடிப்பாரு. அந்த கொள்கைகள் தான் முழக்கங்கள் இருக்கும். அண்ணா அந்த கொடியை தான் ஏற்றி விட்டுருப்பாரு, எல்லா இடங்களையும் அது பேசியிருப்பார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படியெல்லாம் நீங்க வந்து கட்சியோடு அரசியலோடு நிறைய கத்துக்கிட்ட பிறகுதான் அவர் வந்து இன்னொரு அடுத்த கட்டத்தை நோக்கி வராரு. சினிமாக்குள்ள இருந்துட்டு வெறும் டைரக்டா அப்படி வந்துடல. ஜெயலலிதா அப்படிதான், சினிமா விட்டு அவங்க வந்து அரசியலுக்கு வரணும், முழு நேர அரசியல்வாதியா மாறணும் போதே அவங்க சினிமாவை படிப்படியா குறைச்சிக்கிட்டாங்க. குறைச்சிட்டு முழுமையான அரசியல் ஃபுல்லா முழுமையா இருந்துட்ட பிறகுதான் அதுக்கப்புறம் அவர்களுக்கான இடம் மக்கள் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்தவொடனே அவங்க கொள்கை கோப்பா சேவா வந்தவொடனே அவர் முதல்வர் வந்து உட்காரல. அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது, நெருக்கடி இருந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜாவா ஜேவான்னு பிரச்சனை இருந்துச்சு. அந்த இடத்துல ஜானகி எம்ஜிஆர் அவர் 6 மாசம் முதல்வராக வர இருந்தாங்க.
அவங்களுக்கு லீகலா நான் தான் எம்ஜிஆருடைய வாரிசு, நான் தான் மனைவின்னு உட்கார்ந்தாங்க. அவர்களையும் தோற்கடித்தாங்க. மக்கள் ஜானகி எம்ஜிஆரை ஒதுக்கிட்டு ஜெயலலிதாவை வந்து அரசியல் வாரிசா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இருக்கிற வரையும் அவங்களுக்கு வந்து தோல்வியே இல்லைன்ற மாதிரி. அவங்க தேர்தலில் தோத்தாலும் மக்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வரையும் அயன் லேடின்னு அவங்க சொல்றோம். இந்த மாதிரியான செல்வாக்குகள், இந்த மாதிரி அனுபவ அறிவுகள் விஜய்க்கு என்ன இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கிட்ட போய் நின்று ஜன கூட்டத்தோட அவர் நிக்க முடியலங்க அவரால். எப்ப நின்னாலும் செல்ஃபியே ஒரு தனியா ஐசோலேட் ஆகி ஒரு வேன் மேலேயோ ஒரு பஸ் மேலேயோ ஒரு கார் மேலேயோ ஏறி நின்று தான் செல்ஃபி எடுக்கிறாரு. கூட்டத்தோட கூட்டமா போய் எடுப்பதற்கு பயம். தொண்டர்களை சந்திப்பதற்கே பயப்படுறீங்கன்னா நீங்க எப்படி மக்களை போய் சந்திப்பீங்க சார்? பொதுக்கூட்டத்தில் நீங்க போனீங்கன்னா உங்களை கையை பிடிக்க ஆசைப்படுவான், உங்களை தொட்டு பார்க்க ஆசைப்படுவான் சார். கோல்டன் ஸ்பூன் இல்லை, அதை விட பிளாட்டினம் ஸ்பூன் கூட சொல்லுங்க ஒருத்தர். யாருன்னா ராகுல் காந்தி. அவ்வளோ த்ரெட் இருக்கு அவருக்கு. அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுமையா இருக்கு. ஏற்கனவே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவரெல்லாம் பலி கொடுத்துருக்கோம். நம்ம இந்திரா காந்தி வந்து சுடப்பட்டு பலி நம்ம சாகடிச்சாங்க. ராஜீவ் காந்தி செதறி போய் செத்து போனாரு. இது எல்லாம் கண்கூடாக பார்த்த பிறகும் அரசியல் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான். அவன் அந்த ராகுல் காந்தி கூட மக்களோடு மக்களாக திடீர்னு போய் பாதுகாப்பு அந்த வீரர்கள்லாம் தாண்டி குதிச்சு போய் மக்களை போய் டக்குன்னு சந்திக்கிறாரு, கையை பிடிச்சி கொடுக்குறாரு, அவங்களோட நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாரு. நாய் வச்சிருக்காரு ஒருத்தர். பெரும்பாலும் வந்து வீட்டு செல்ல பிராணிகள் வந்து புதியவர்களை பார்த்தா குலைக்கும், கடிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கும். இதப்ப பாருங்க, நாய்க்கு கொடுத்த பிஸ்கெட்டை தொண்டருக்கு கொடுத்தா பஞ்சாயத்து கிளம்பியிருக்கு. ஆனா அந்த நாய் வச்சிருக்கிற அன்பா சொல்றாரு, சார் ராகுல் காந்தி மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன், பயங்கர ஹாப்பி ஆயிட்டுன்னு அவர் புலகாயுதம் அடைகிறாரு இந்த பிரச்சாரத்துல, இரண்டாம் கட்ட நடைபயணத்துல. இது எல்லாம் இப்படிதான் சார் நீங்க வந்து அரசியல் களத்துக்குள்ள போய் மக்களோட மக்களாக உங்களை பொருத்தி பார்த்துக்க முடியும். இப்ப கேரவேனை விட்ட நீங்க இறங்கல, இன்னும் கம்ஃபர்ட் ஜோனை விட்ட விஜய் இறங்கி வரல. வெளியில வாங்க சார், வெளியில வாங்க. முதல்ல வெளியில வந்து வெளியில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் தான் அரசியல், அதுக்கப்புறம் அங்கீகாரம், அதுக்கப்புறம் முதல்வர் நாற்காலியில் யோசிங்க. எல்லாரும் அதுக்குள்ள பெருசா என்ன சொல்றாங்கன்னா விஜய் வர்சஸ் உதயநிதி. விஜய் என்ன என்ன எங்க இருக்கீங்க நீங்க? இதுக்கே ஷாக்கான எப்படின்னு அடுத்து விஜய் விசஸ் விஷால்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்களும் அதானே அவர் பேர் சொன்ன மட்டும் நீங்க சிரிச்சிருக்கீங்க. இல்ல அதாவது அரசியல் எவ்வளவு நையாண்டியா ஒரு கோமாளித்தனமா போயிடுச்சு பாருங்களேன். நீங்க அடிப்படையில ஒரு அரசியல்வாதியா ஒருத்தர் அறியப்படுறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அவங்க வந்து நீங்க வாரிசு அரசியல் விஷயத்துக்குள்ள நான் வரமாட்டாங்க. என்னன்னா இங்க மக்கள் ஏத்துக்கிட்டாதான் நீங்க யாரா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். நாடு முழுக்க வாரிசு விஷயம் இருக்கு. அப்பா இருப்பார், தாத்தா இருப்பார், பேரா இருப்பான், பேரனுக்கு அப்புறம் அவன் பையன் இருப்பான், அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஏத்துக்கிட்டாதான். மக்கள் ஏத்துக்கல தூக்கி தூர வச்சுட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கலையும் சினிமா அரசியலையும் பிரிக்க முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, அங்க இருந்து தான் பல பேரும் பல விஷயங்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற விஷால், இப்ப விஷாலுக்கு வந்தோம்னா இப்ப விஜயோட லட்சணமே இன்னும் முடியல, இப்பதான் வந்திருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்ல போற கொள்கை என்னன்னு தெரியல. இப்ப வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா பாஜக பி டீம் சொல்றாங்க. அதற்கு இன்னும் அவர் வந்து பதில் சொல்லாம ஆமா நான் பி டீமுக்குள்ள இருக்கிற மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, நேற்று வரையும் அண்ணாமலை புகழ்ந்தவரை செய்தி தொடர்பாளர் போடுறாரு. நேற்று வரைக்கும் நெருக்கமா இருக்கிறாங்க. இப்ப புசி ஆனந்துக்கும் பாஜகவுக்கும் நெருக்கம் இருக்குன்னா இருக்குன்றாங்க. ஏன்னா நமச்சிவாயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். அங்க பாண்டிச்சேரி அமைச்சரா இருக்க நமச்சிவாயத்துக்கும் புசி ஆனந்துக்கும் அவ்வளவு நெருக்கம். அவரு வந்து பாஜகவை சேர்ந்தவர். அங்க அவரு நினைக்கிற விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இது என்ன ஒரு கட்டமைப்பு? அண்டர் கிரவுண்ட் என்ன நடந்துகிட்டு இருக்கு? யாருக்காக யாரை எதிர்த்து நீங்க வேலை செய்ய போறீங்க? அடிப்படையில் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும்ல, உங்கள் எதிரி யாருன்னு தீர்மானிக்கவே நீங்க வந்து பயப்படுறீங்கன்னா நீங்க எப்படி சண்டை போடுவீங்க? காத்துல நீங்க அப்படியே கத்தி வீசுவீங்களா? சார் ஒண்ணு, நீங்க அந்த அறிக்கை 3 பக்க அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாரு? ஊழலுக்கு எதிராக நாங்க இருப்போம் அப்படின்னாரா? வெரி குட், பாராட்ட வேண்டிய விஷயம். டெம்ப்ளேட் எல்லா அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் அதான் சொல்லுவாங்க. நான் ஒண்ணு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஊழலுக்கு எதிராக சொல்றீங்கல்ல, அரசியல் வந்து நீங்க ஊழலுக்கு எதிராக ஒழிங்க, என்னத்தையாவது பண்ணுங்க, நீங்க நேர்மையா கூட இருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்ப ஒரு 68 பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, போன படம் முடிஞ்சிருச்சு, இனிமே அதை பேசக்கூடாது நம்ம. ஏன்னா இந்த 68ல படம் ரிலீஸ் அன்னைக்கு என் படம் அரசு நிர்ணயித்த 160 ரூபாய் பிளஸ் டாக்ஸ்ல தான் டிக்கெட் விற்கணும். 1500 1000 ரூபாய் டிக்கெட் வித்தீங்கன்னா உங்களாம் தொலைச்சு கட்டிடுவேன். அறிவிப்பு வெளியிடுறதுக்கு தைரியம் இருக்கா விஜய்க்கு? வெளியிட்டா ஏஜிஎஸ் நிறுவனம் தலையில் துண்டு போட்டுக்கும். ஏன்னா வரவுக்கு அதிகமான செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த காசை எப்படி எடுப்பாங்க? அடிப்படையில் சினிமாவிலேயே நீங்க ஊழலை ஒழிக்க முடியல உங்களால. உங்க படம் வேற எந்த படத்துக்கும் அப்படி பிரச்சனை வரதில்லை சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குண்ணே. ஏன்னா இவங்க 2 பேரும் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது, விஷால் அவர்கள் பேக் அடிச்சது எல்லாமே.
விடாமுயற்சி அப்டேட் கேட்டு ஒரு ஒரு சங்கமே இருக்கு, ஒரு கூட்டமே இருக்கு. என்ன சொல்ல போறீங்க? அஜித் நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, அஜித்துடைய அதிகாரப்பூர்வ ஏஜென்ட் கிடையாது. இருந்தாலும் நீங்க தானே இப்ப வந்து என்னங்க இதுக்கான விஷயத்தை நீங்க தான் வெளிப்படுத்தணும். என்ன நடந்துகிட்டு இருக்கு உள்ள? அவர் ஜாலியா இருக்காருங்க, ஹாப்பியா இருக்காருங்க. 2 நாளைக்கு முன்னாடி இல்ல, அதாவது எப்படின்னா அந்த வெற்றி கழகம்னு ஆரம்பிச்ச அன்னைக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அது நான் அந்த ட்ரெண்டிங்கே நான் வந்து வெறுக்கிறாள், அதெல்லாம் சும்மா ஏமாத்து விளையாட நம்புறேன். அந்த டைம்ல திடீர்னு ஒரு போட்டோ ஒன்று வந்துச்சு. அந்த அவங்க மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர் வந்து அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு போட்டோ போடுறாரு, சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. ஒரு சின்னதாக ஒரு பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ போடுறாரு. இந்த போட்டோ ஒரே ஒரு போட்டோ தான் வந்துச்சுங்க. வெற்றி கழகம்னா டம்முன்னு கீழே இறங்கிடுச்சுங்க. ஓகே, அவர் அஜித் குமார் ட்ரெண்டிங்ல போயிட்டாரு. நீங்க என்னத்துக்காக அந்த போட்டோ வந்துச்சு? இது அப்டேட்டா, அந்த படம் சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது ஒன்று சொல்ல போறாங்களா, இல்ல அந்த படத்துல இதுதான் ஒரு கெட்டப் அவருக்கு, இல்ல ஒரு சும்மா கேஷுவல் கிளிக் ஆகுது, ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்ப இங்க வந்து இங்க ரசிகர்களா இருக்கிறவங்க எல்லாம் பார்வை எப்படி இருக்குன்னா, சினிமாக்காரன் அதுவும் நான் நேசிக்கிறவன் என்ன கொடுத்தாலும் அவனை கொண்டாடிடணும். நான் அந்த அடிப்படையில் தான் அது வந்திருக்கு. விடாமுயற்சி தொடர்ச்சியாக அவங்களுடைய போர்ஷன், பெரும்பகுதி போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஒரு பகுதி வந்து டோட்டல் ஓவர். ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த மாதத்திற்குள்ளாக எல்லாத்தையும் முடிக்கணும். ஓகே, பிப்ரவரி தான் அவர் கொடுத்த டெட்லைன். இதுக்கப்புறம் தேதி கிடையாதுன்ட்டார். இதுக்கப்புறம் அவர் வந்து அடுத்த இன்னொரு இயக்குனரோட சேருவதற்கான டைம் கொடுத்துறாரு. ஸோ அதனால வேகமாக அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனால் நிச்சயமா முடிச்சிருவாங்க, அவ்வளோதான். இந்த மாதத்தோடு விடாமுயற்சியோட எல்லா விஷயமும் ஓவர். எல்லா முயற்சியும் முடியுது. முயற்சி நம்ம கிட்ட வந்து இனிமேல் படத்தை நம்ம கிட்ட காட்டுறதுக்கு தான் வருவாங்க. மே 1ஆம் தேதிக்காக திட்டம்ன்றாங்கன்னு சொல்றாங்க. மே 1னா இவருடைய அந்த பிறந்த நாள் இருக்குல்ல, பிறந்த நாளுக்கு விடாமுயற்சியை கொண்டு வரணும்னு அவரும் அதை ஆசைப்படுறாரு, இவங்க ஆசைப்படுறாங்க. இது எப்படி வரும்ன்றது தெரியல. அதையும் பொறுத்து பார்ப்போம். ரொம்ப நன்றிண்ணே, நிறைய விஷயங்கள் வழக்கம் போல எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்கு. தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க ஆதன் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து எனக்கு கொடுக்குற ஆதரவு கொடுங்க. எனக்கு கொடுக்குற ஆதரவை விட இந்த சேனலுக்கு நீங்கள் அதிகமாக ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள்லாம் உங்களோட தொடர்பிலே இருப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணே. என்ன நினைச்சு நான் சனி விடுபதனால உங்க முறையில் நன்றி.